கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளதை மறைத்து இளம்பெண்ணை திருமணம் செய்து ஏமாற்றிய காவலரை மண்டபத்திலேயே உண்மை தெரிந்ததால் பொதுமக்கள் சேர்ந்து அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். மகேஷ், என்ன நடந்தது? முழு விவரங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே பிளாத்தூர் பகுதியை சேர்ந்தவர் அலெக்ஸ் வீடு வீடாக சென்று பால் விற்பனை செய்து வரும் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஆஷ்மி என்ற மகளும் ஒரு மகனும் உள்ளனர். இந்த நிலையில் ஆஷ்மி மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் ஆடிட்டிங் அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறார். இதற்காக தினமும் வீட்டில் இருந்து பேருந்தில் சென்று வருவது வழக்கம். அதன்படி கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கொரோனா காலகட்டத்தில் வேலைக்கு சென்று வந்தபோது மார்த்தாண்டம் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த காவலரான அம்பாசமுத்திரம் பகுதியை சேர்ந்த ராஜேஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து நாளடைவில் இது காதலாக மாறிய நிலையில் கடந்த 2 வருடங்களாக மகளுடன் பழகி வந்த ராஜேஷை திருமணம் செய்யும்படி கூறி அவருடைய முகவரியை அலெக்ஸ் கேட்டுள்ளார். அப்போது அவர் தன்னுடைய முகவரியை முற்றிலுமாக மறைத்து தான் சென்னையை சேர்ந்தவன் என்றும் தன்னுடைய தாய் தந்தையர் இருவரும் சிறுவதிலே தன்னை பாட்டியிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றனர் என்றும் தற்போது தனக்கு உறவினர்கள் என்று யாரும் இல்லை என கூறியுள்ளார். இதனையடுத்து அவர் கூறியதை நம்பி ஆஷ்மியின் பெற்றோர் தனது மகளுக்கு ராஜேஷுடன் திருமணம் நடத்த முடிவு செய்து அவர் கொடுத்த முகவரியில் திருமண அழைப்புதல் அடித்து தன்னுடைய மகளுக்கு இன்று வீட்டு அருகே உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தில் வைத்து திருமணம் நடத்தியுள்ளனர். இதற்காக வேலைக்கு விடுமுறை எடுத்து நேற்று குமரி மாவட்டத்திற்கு வந்த ராஜேஷ் மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் தங்கி தாலி கட்டும் நேரத்தில் ஒரு காரில் மார்த்தாண்டம் பகுதியை சேர்ந்த 5 ஆண் நண்பர்களுடன் வந்துள்ளார். இதனை அடுத்து திருமணம் முடிந்து மக்களை இருவரையும் வீட்டுக்கு அழைத்து வந்த நிலையில் திருமண வீட்டிற்கு வந்த காவலர் ஒருவர் சந்தேகமடைந்ததோடு சக காவலரிடம் விசாரித்த போது ராஜேஷுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி உள்ளதாகவும் அவர் மணிமுத்தாறு காவல் குடியிருப்பில் தங்கி இருப்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து உடன் வந்த இளைஞர்களும் அங்கிருந்து நைசாக நழுவியதை தொடர்ந்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஆஷ்மி மற்றும் உறவினர்கள் சுதாரித்துக் கொண்டனர். தொடர்ந்து அங்கு நின்றிருந்த காவலர் நித்திரவிளை போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். தகவல் கொடுத்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ராஜேஷை காவல் நிலையம் அழைத்து செல்ல முற்பட்ட போது பெண்ணின் உறவினர்கள் ராஜேஷை சரமாரியாக தாக்கினர். அவரிடம் இருந்து ராஜேஷை மீட்ட காவலர்கள் ஆட்டோ மூலம் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து வந்தனர். தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு வந்த ஆஷ்மி மற்றும் அவரது உறவினர்கள் ராஜேஷ் மீது புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் ராஜேஷ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.